وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக மனிதனுடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் அவன் எப்படி எதை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறான், யாருக்கு அல்லாஹ் எதை எப்படி வணங்குறான் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, லகு மகாலிது சமாவாதி வல்லரடி எபுசுத்து ரிஸ்கல் இம்மை யஷா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது வானம் பூமியினுடைய சாவி என்கிட்டதான் இருக்குதுங்கிறாங்க. லகு மகாலிது சமாவாதி வல்லர், இந்த வானம் இந்த பூமி, இந்த வானம் பூமியினுடைய சாவி இருக்குதுல்ல, அந்த சாவியே என்கிட்டதான் இருக்கு. எபுசுத்து ரிஸ்கல் இம்மை யஷா, தான் நாடியவர்களுக்கு அவன் என்ன செய்வான், உணவுகளை கொடுப்பான். தான் நாடியவர்களுக்கு அவன் வசதிகளை ஏற்படுத்துவான். அது அவன் யார நாடுறானோ அவங்களுக்கு என்ன செய்வான், அந்த வசதி வாய்ப்பை, அந்த பொருளாதாரத்துல எல்லா வகையான உயர்வையும் மேன்மையும், அவர் நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கைய, பதவிய, நல்ல அந்தஸ்த, மகிழ்ச்சி எல்லாத்தையுமே யாரும் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் யார நாடுறானோ அவர்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். இன்னும் யாருக்கு நாடுறானோ அவருக்கு அல்லாஹ் சுருக்கியும் வச்சிருவான். எப்படி அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்குறானோ ஒருத்தருக்கு அள்ளி கொடுப்பான், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நாடினால் அவன் கொடுப்பான். இன்னொரு நபருக்கு என்ன செஞ்சிருவானா, அதை சுருக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ், நான் நாடியவர்களுக்கு சுருக்கி விடுவேன். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹ்வே நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா பேசுறான். அப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பொருளாதாரம், வாழ்வாதாரம், அது இல்லாம அந்தஸ்து, பெரும் கொண்ட பதவி, நாம எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்துல அவனுடைய கையில வச்சிருக்காங்க. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நாடலைன்னா சுருக்கிடுவான். அல்லாஹ் நாடினால் கொடுப்பதும் நாடினால் சுருக்குவதும் அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. இந்த பொருளாதாரத்துல நான் நல்ல வளர்ச்சி அடையணும், இந்த பொருளாதாரத்துல நல்ல ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு வழங்கணும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம தொடங்கணும். இந்த பொருளாதாரம் வசதி வாய்ப்புல நல்ல பெரிய அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம உயர்ந்து நிக்கணும். சொந்தமா வீடு வாசல்ல இருந்து, நல்ல வாகனங்கள்ல இருந்து, மற்றவர்களிடத்துல உதவி கேட்கக்கூடிய அளவிற்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வாழ்வாதாரம், பொருளாதாரத்துல தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதாக ஒருவர் எண்ணினால் அவரை இந்த இபாதத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகுபடுத்துறாங்க. அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறான். பொருளாதாரத்துல பரக்கத்து ஏற்படுது. யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொருளாதாரத்தை யாருக்கு பரக்கத்து ஏற்படுதோ அவங்களுக்கு தான் அது வளர்ச்சி ஏற்படுத்தும். பொருளாதாரத்துல பரக்கத்து இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை, அந்த காசு பணத்தை சேர்த்து வச்சோம், அதுல அவருக்கு ஒரு பரக்கத்து இல்லை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நிம்மதி எல்லாம் எடுத்துருவான். நம்ம எவ்வளவு நபர்களை பார்க்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிறாரு, ஆனா என்ன செய்ய முடியல, அவர்னால நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். வசதி வாய்ப்புகள் இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, பதவி இருக்குது, ஆனா அவர் சொல்லுவாரு, எனக்கு நிம்மதியா இல்ல, எனக்கு நிம்மதியே இல்லை. ஒருவேளை உணவை சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படக்கூடிய எத்தனையோ வசதி படைத்தவர்களை நம்மளால பார்க்க முடியும். அவர் நினைச்சா எப்படிப்பட்ட உணவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனா அவரால் சாப்பிட முடியாது. உடல்ல நோய் ரீதியான பிரச்சனை. இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துட்டு அவருக்கு நெருக்கடியும் அல்லாஹ் உடல் ரீதியாக, நோய் ரீதியாக, உடல் ரீதியாக என்ன செஞ்சிடும், நெருக்கடிகள் வந்துடும். இது எதுவுமே இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த வேணும். பொருளாதாரத்துல பரக்கத்து இருக்கணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்க என்ன செய்யுங்க, விரைந்து கொண்டு நிறைவேற்றுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்னன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா தொழுகை, அது நோன்பு, அதே போன்று அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கிறது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத், ஹஜ்ஜு போன்ற முக்கியமான கடமைகளை தாண்டி சில இபாதத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தும் பொழுது அதுல குர்பானியை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்றாங்க. நீங்கள் குர்பானி கொடுப்பதன் மூலமாக ஒருபோதும் என்ன செஞ்சிட மாட்டீங்க, நலிவடைந்து மாட்டீங்க, அதாவது ஏழ்மை அடைந்து போட மாட்டீங்க. குர்பானி கொடுப்பதினால் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒருவர் அந்த குர்பானிக்காக வேண்டி செலவு செய்வதன் மூலமாக அவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, அவரு அந்த பொருளாதாரம் இல்லாத நிலைக்கு அவர் போயிட மாட்டார். அவர் எப்போது அல்லாஹ்விற்காக வேண்டி தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர் முழுமையாக அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, இப்ராஹிம் நபியினுடைய அந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்காங்க. அப்ப இதை நாம அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யணும் என்பதாக அந்த குர்பானிக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ, அந்த செய்யக்கூடிய அந்த செலவை அல்லாஹ் அவருக்கு மீண்டும் இரட்டிப்பாக தான் வழங்குவானே தவிர அந்த செலவில் இருந்து அவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, அதை செலவு செய்வதன் மூலமாக ஒரு ஏழ்மை அடைஞ்சோ சிறுமை அடைஞ்சோ போயிட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்பானி என்பது உங்களுக்கு ஒரு கொடை வள்ளல் தனத்தை உருவாக்கும் என்பதாக சொல்றாங்க. உங்களுக்கு அது ஒரு கொடை வள்ளல் தனத்தை உருவாக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆடு வாங்கி அறுக்கிறோம், ஆடு வாங்கி அறுத்துட்டு அதை நாமளா சாப்பிடக்கூடாது, நாமளா அந்த அந்த கறியை என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மாறாக அதை 3 பங்குகளாக பிரிக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு பங்கு உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு கொடுங்க, ஒன்ன நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுங்க, ஒரு பங்கை நீங்க சாப்பிடுங்க. அப்ப 3ஐயும் ஒரு இறைச்சியை 3ஆக பிரிக்க சொல்லுது மார்க்கம். அதுல ஏழைகளை முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்பானி என்பது உங்களை கொடை வள்ளல் தனத்தை உருவாக்கும். மேலும் அந்த குர்பானியின் மூலமாக ஏதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா அஸாபக்கும் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், நல்ல காரியங்களை நம்ம செய்வதன் மூலமாக என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, தீங்குகள் உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்தது என்பதா அல்லாஹ் சொல்றான். ஒமா அஸாபக்கும் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், ஒரு நெருக்கடி அல்லது ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் உங்களை சேருது அப்படின்னு சொன்னா, அந்த தீமைகளும் அந்த தீங்குகளும் உங்களுக்கு ஏற்படுவதெல்லாம் பிமா கஸபத் ஐதீகும், அது உங்களுடைய கைகளால நீங்கள் தேடிக்கிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய கைகளால் நீங்க தேடிக்கிட்டது. வயாஃபு அன் கஸீர், எனினும் பெரும்பாலானவற்றை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படி இந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் சொல்றான். அப்போ நல்லதை நிச்சயமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், நல்லதை தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குறதுலதான் அல்லாஹ் முக்கியமா இருப்பான். ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு தீமை ஏற்படுது, ஒரு முசீபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதை நான் கொடுக்கல, அது அவங்களுடைய கைகளால் அது அவனே சம்பாதித்து கொண்டது என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். குர்பானியை கொண்டு, குர்பானி கொடுப்பதின் மூலமாக அந்த குர்பானியை கொண்டு பல பலா முசீபத்துகளை விட்டும் அவர் என்ன செய்வார், பாதுகாப்பு அடைகிறார். நல்ல கெட்ட மரணங்களை விட்டு அவர் பாதுகாப்பு பெறாரு, கடுமையான நோய்களில் இருந்து அவர் பாதுகாப்பு பெறாரு, நெருக்கடிகளை விட்டு அவர் பாதுகாப்பு பெறாரு, அவருடைய பொருளாதாரம் சிறுமை அடைவதிலிருந்து அவர் பாதுகாப்பு அடைகிறார். ஒரு குர்பானி கொடுப்பவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்ப்போம். சுபான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக